பொதுமக்களின் அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் தொடர்ந்து குற்ற செயல்களில் ஈடுபட்டிருப்பவர்கள் மேல் ஒரு வருடம் பிணையில் வர முடியாத அளவுக்கு ஒரு கடுங்காவல் தண்டனை கொடுக்க வேண்டும் நோக்கத்தில் உருவாக்கப்பட்டதுதான் இந்த கூண்டாஸ் ஆக்ட். கூண்டாஸ் போர்டு, அதாவது அட்வைசரி போர்ட் ஆஃப் கூண்டாஸ் ஆக்ட் பிரிவென்டிவ் லா. இதன் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு ஆட்சியர் அலுவலகத்தில் அது இயங்கிக் கொண்டிருக்கும். இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சென்னையில் நம்ம கலெக்டர் ஆஃபீஸ் உள்ளே இந்த அட்வைசரி போர்டு இருக்கும். அந்த அட்வைசரி போர்டில் ஓய்வு பெற்ற நீதியரசர்கள் சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய இடம் அந்த டிஜிபி ஆஃபீஸ். அந்த டிஜிபி ஆஃபீஸ்லேயே இவர் கத்தி எடுத்துட்டு போனாங்கிறது அவர் பாதுகாப்புக்காக வைக்கப்பட்ட கத்தி என்றாலும் டிஜிபி அலுவலகத்துக்கு உள்ள போகும்போது அவர் கொண்டு போனதா எந்த ஸ்டேட்மெண்ட்ஸும் இல்லை, எந்த ரெக்கார்டும் இல்லை. காவல்துறையில சில விஷயங்கள் ரொம்ப கிளவரா பண்ணுவாங்க. புகார் மனுவை பெற்றுக்கொண்டு புகாரின் மீது நம்ம நடவடிக்கை எடுக்கலாமா, எடுக்கக்கூடாதா, அதை டினை பண்ணலாமா, ரிஜெக்ட் பண்ணலாமா, ரெஃப்யூஸ் பண்ணலாங்கிறதெல்லாம் அவங்களுக்கு ஒரு கைதேர்ந்த கிளை. இப்ப சமீபத்துல ஏற்கனவே மீடியாவில் சவுக்கு சங்கர் மேலையோ இல்ல பிஜேபியில கல்யாணராமன் ஒருத்தர் இருந்தார். இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஆளும் தரப்பினரை வேண்டுமென்றே அவமதிப்பு செய்ய வேண்டும் நோக்கத்துல அரசியல் உள்நோக்கத்துடன் தொடர்ந்து அவர்களை பற்றி அவமரியாதையோடு, அதாவது நேற்று நம்ம சென்னை சிட்டி கமிஷனர் அருண் அவர்கள் கையொப்பமிட்டு அவர் தொடர்ந்து தடுப்பு காவலில் இருக்காங்க. ஸோ அவர் செப்டம்பர் 6ஆம் தேதி அரெஸ்ட் ஆயிருந்தாங்க. இப்போ தடுப்பு காவலில் அவர் வச்சிருக்கிறதுனால இன்னையிலிருந்து ஒரு மாதம், இன்னையிலிருந்து ஒரு வருடம் ஒரு குண்டர் தடுப்பு சட்டத்தில் அவர் தண்டனை பெறும் வகையில் குண்டர் சட்டம் வந்தோன்னா அவங்களுக்கு கூண்டாஸ் புக்னு ஒன்று கொடுப்பாங்க. உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், அட்வொகேட்ஸ் அதை கலெக்ட் பண்ணிக்கலாம். கலெக்ட் பண்ணியிருக்கோம் எதன் அடிப்படையில் அவர்கள் மீது குண்டர் தடுப்பு சட்டம் பாய்ந்திருக்கிறது, அது பேஸ் கேஸ் என்ன காமிக்கிறாங்க, அடிப்படை கேஸாக என்ன காமிக்கிறாங்க, அவங்க மீது இதுக்கு முன்னாடி எந்த மாதிரியான குற்ற செயலில் ஈடுபட்டதற்காக எத்தனை வழக்குகள் நிலுவையில் இருந்ததன் அடிப்படையில் அந்த குண்டர் தடுப்பு சட்டம் அவர்கள் மீது தொடுக்கப்பட்டிருக்கும். அதன் அடிப்படையில் இவர் அந்த கூண்டாஸ் புக் வாங்கினதுலேருந்து ஒரு மாத கால அளவுக்குள்ள போர்டு, அதாவது கூண்டாஸ் போர்டு நம்ம ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஆட்சியர் அலுவலகத்தில் அதை இயங்கி கொண்டிருக்கும். சென்னையில் பார்த்தீங்கன்னா நம்ம கலெக்டர் ஆஃபீஸ் உள்ளே இந்த அட்வைசரி போர்டு இருக்கும். அந்த அட்வைசரி போர்டில் ஓய்வு பெற்ற நீதியரசர்கள் பணியில் இருப்பார்கள். அவர்கள் இவர்கள் மீது அந்த தொடுக்கப்பட்டிருக்கும் குண்டர் சட்டம் நியாயமானதா நியாயமற்றதா என்ற அடிப்படையில் அவங்க போர்டிலேயே ரிவோக் பண்ணக்கூடிய அதிகாரம் அவர்களுக்கு இருக்கும். ஸோ அந்த போர்டில் அவங்க ரிவோக் ஆகலைன்னா அதுக்கப்புறம் நம்ம ஹைகோர்ட்டில் கேபிஎஸ் கார்பஸ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணி அந்த டிடென்ஷன் இல்லீகலா அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிவிட்டு அவங்க இல்லீகல்னு சொல்லி நீதியரசர்கள் முடிவு செஞ்சால் அவங்கள விடுதலை செய்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும். அதுக்கப்புறம் அவங்க எந்த சம்பந்தப்பட்ட வழக்குகளில் அவங்க கைது செய்யப்பட்டு ரிமாண்டில் இருக்காங்களோ அந்த வழக்குகளில் அவங்க பிணையில் ஸோ அவங்க இல்லீகல் டிடென்ஷன்ங்கிறத ப்ரூவ் பண்ணும் பட்சத்தில் இல்லை போர்டிலே இவங்களை டிடென்ஷன் பண்ணது தவறு என்கிற முடியும் பட்சத்தில் இந்த 30 நாட்களுலேயே அவங்க வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒருவேளை ஹெச்சிபியில் அவங்க முடிச்சுட்டு வரதா இருந்தால் ஸோ ஒரு 3 மாதத்திற்குள் வெளியில் வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கும். ஸோ எதன் அடிப்படையில் இவர்களுக்கு குண்டர் தடுப்பு சட்டம் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார்கள் என்பதின் அடிப்படையில் தான் இதான். அதாவது டிடென்ஷன், அதாவது இவர்கள் மீது குண்டர் தடுப்பு சட்டம் பாய்ந்தது என்று இவர்களுக்கு கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த குறிப்பிட்ட டிடென்ஷன் தேவையற்றது, சட்டத்திற்கு புறம்பாக அவர்களை கைது செய்து இந்த குண்டர் சட்டத்தில் அவங்களை அடைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆட்கொணர்வு மனு உயர்நீதிமன்றத்தில் நம்ம ஃபைல் பண்ணோம்னா அது லிஸ்ட் ஆகி லிஸ்ட்டில் நம்ம குற்றமற்றவர்கள் இவர்கள் கைது செய்திருப்பது நியாயமற்றது அப்படின்னு அறியும் சமயத்தில் அவர்களை குற்றமற்றவர்கள் நிரூபித்து அந்த இல்லீகல் டிடென்ஷனை ரிவோக் பண்ணுவாங்க. குறிப்பிட்ட அந்த ஏர்போர்ட் மூர்த்தி ஒரு தனிப்பட்ட ஒரு கட்சியை துவங்கி புரட்சி தமிழகம் என்ற கட்சியின் பெயரில் அது நிறுவன தலைவராக இருக்கிறார். அந்த பர்டிகுலர் சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 6ஆம் தேதி டிஜிபி ஆஃபீஸுக்கு எம்எல்ஏ அருள் என்பவர் அவங்க பாமக அவங்களுக்குள்ள இன்டர்னல் பிரச்சனைகள் சார்பாக அவர் மனு கொடுப்பதற்காக டிஜிபியை பார்க்க வராரு. அவரது நண்பர் எனவும் அவரை பார்த்து சில விஷயங்கள் பேச வேண்டும், அவருடன் டிஜிபியை சந்திக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் நான் உள்ளே வந்தேன். வர்ற சமயத்தில் இந்த விசிகா கட்சி சார்ந்த தொண்டர்கள் சில பேர் இதற்கு முன்பாக
பல யூடியூப் சேனல்ஸில் பல மீடியாவில் வந்து ஆபாசமாக பேசி இதில் வந்து நம்ம வீடியோஸ் நிறையா பார்த்தோம், நிறையா ஸ்ப்ரெட் ஆச்சு. ஸோ பர்டிகுலர் வந்து செருப்பெல்லாம் தூக்கி வீசி கம்பு எடுத்து அடிக்கிற மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்தது. அதை அவர் தடுக்கும் விதத்தில் வந்து அவர் பாக்கெட்டில் வச்சிருந்த கத்தி வச்சு தற்காப்புக்காக பயன்படுத்தினாருங்கிறது அவரோட ஸ்டேட்மெண்ட்டு. குறிப்பிட்ட சம்பவம் நடக்கும்போது 6ஆம் தேதி வந்து அவர் இந்த விஷயம் நடந்தது. ஸோ 6ஆம் தேதி வந்து அவர் கத்தியை கொண்டு தாக்கினார் என்று விசிக கட்சியை சார்ந்த வழக்கறிஞர்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் வந்து இவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு 8ஆம் தேதி இவரை வந்து அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணாங்க. ஸோ அவர் மீது இது வந்து பார்த்தீங்கன்னா அசால்ட்டு, தென் வந்து அட்டெம்ப்ட் மர்டர் போன்ற வழக்குகள்லாம் வந்து இதன் அடிப்படையில் அவர் மீது பதிவு செய்யப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தான் அரெஸ்ட் செஞ்சாங்க. ஸோ அரெஸ்ட்டுக்கு அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து குண்டாஸ் போட்டிருக்காங்க. குண்டாஸுங்கும் போது வந்து இவர் மீது ப்ரீவியஸ் கேசஸ் ஒன்றும் பெருசாக இது மாதிரி பெருசாக வந்து இவர் மேலே இல்லைங்கிறது தெளிவாக தெரிகிறது. குறிப்பிட்ட ஒரு விஷயம் மட்டும்தான், அதாவது விசிக தலைவரை வந்து கொலை செய்யும் முயற்சியுடன் அவர் வந்து அந்த ஆபாச வார்த்தைகள் பேசினார், அவனை விடமாட்டேன்னு சொல்லி சில வார்த்தைகளை வந்து அங்கே பேசினார். கத்தியை உபயோகப்படுத்தி அவர்களை வந்து கொலை செய்யும் நோக்கத்தோடு இவர் வந்து தற்காப்புக்காக பயன்படுத்தினார் என்றாலும் கொலை செய்யும் நோக்கத்தில் தான் அவர் வந்து தாக்குனாருங்கிற அடிப்படையில் வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ இருதரப்பிலும் புகார் கொடுக்கப்பட்டது. அதில் வந்து புகாரின் அடிப்படையில் இவரை மட்டும் தான் கைது செஞ்சுருக்காங்க, இவர் மேல் மட்டும் தான் குண்டாஸ் போட்டிருக்காங்க. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து அரசியல் உள்நோக்கம் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இல்லைங்கிறது வந்து நம்ம ஆணித்தரமாக சொல்ல முடியாது. அதிகார பலம், பண பலம் இருப்பவர்களுக்கு மட்டுமே அவர்களுக்கு நியாயங்கள் வந்து குறிப்பிட்ட அந்த விசிக கட்சி வந்து ஆளும் கட்சியோட கூட்டணி நெருங்கிய தொடர்பிலும் கூட்டணியிலும் இருக்கு. இவர் வந்து முழுமையாகவே எடப்பாடிக்கும் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கும் சப்போர்ட் பண்ணும் நோக்கத்தில் வந்து நிறைய வீடியோஸ்லாம் அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ஆரம்பத்துலேருந்து வந்து அவர் சார்ந்த சமூகம், பறையர் சமூகத்தை சார்ந்த ஒரு சமூகத்திற்காக போராடும் நபராக, ஏர்போர்ட் உண்மையாக போராடும் நபர் நான் தாங்கிற விதத்தில் வந்து அவர்கள் ஏர்போர்ட் மூர்த்தியோட பேட்டிகள்லாம் அமைந்தது. ஸோ அவர்கள் சார்ந்த சமூகத்திற்காக இவர் வந்து பெருசாக வந்து குரல் கொடுக்கவில்லை. குறிப்பாக அந்த புதுக்கோட்டையில் நடந்த அந்த நீர் தொட்டியில் நடந்த மலம் கலந்த சம்பவங்கள், அது போன்ற சம்பவங்கள்லாம் அவர் வந்து நேரடியாக வந்து தான் சார்ந்த மக்களுக்கு வந்து அவர் சப்போர்ட் பண்ணலை, குரல் கொடுக்கல, ஆளும் கட்சிக்கு சப்போர்ட்டாக போயிட்டாருங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் நிறைய கொடுத்துட்டு இருந்தார். அவங்களுக்குலாம் நிறைய கான்ட்ரவர்சி வந்தது. அது பிறகு இவரோட தனிப்பட்ட வாழ்க்கையும் நிறைய விமர்சனம் செஞ்சு பேசினார். ஸோ அதுலேயே உங்களுக்குள்ள பெரிய கான்ட்ரவர்சி இருந்தது. அதே சமயத்தில் தமிழ்நாடு முதலமைச்சரையும் நிறைய விமர்சனமாக பேசினார். ஸோ இவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கான்ட்ரவர்சியில் தான் இது போன்ற சம்பவங்கள் வந்து மேலும் மேலும் தொண்டருமத்தில் அதிகப்படியாக வலுப்பெற்று இந்த சம்பவம் நடந்ததுங்கிறத நான் பார்க்குறேன். ஸோ ஆக மொத்தம் இது அரசியல் உள்நோக்கம்ங்கிறது தெளிவாக தெரியுது. இவங்களுக்குள்ள ஒரே சமூகத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் தொடர்ந்து கட்சி ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட்டர்ஸ், இவங்க வந்து ஆப்போசிஷனுக்கு சப்போர்ட்டர்ஸ்க்கு அடிப்படையில் வந்து இது அரசியல் உள்நோக்கமாக நடந்த ஒரு விஷயம்தான். அதே சமயத்தில் இவர்கள் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் தான் இது வந்து SC/ST ஆக்டிலெல்லாம் வந்து இதில் வந்து நடவடிக்கை எடுக்கலை. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் அரசியல் ரீதியாக சண்டை போட்டுக்கிட்டாங்கிற மாதிரி தான் இதை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இதே வேறு சமூகத்தை சார்ந்தவர்களை சண்டை போட்டாங்கன்னா கண்டிப்பாக இது சாதி ரீதியான மோதல்களாக வலுப்பட்டிருக்கும். இதில் என்ன ஒரு வருத்தத்தக்கக்கூடிய ஒரு விஷயம்னா, ஒரு DGP ஆஃபீஸ்க்குள்ளே நடக்கிற ஒரு விஷயம், இன்னைக்கு ஒரு சுப்ரியர் அத்தாரிட்டியாக இருக்கக்கூடிய காவல்துறைக்கே வந்து ஒரு தலைமையிடமாக இருக்கக்கூடிய DGP ஆஃபீஸில் வந்து வாசலில் இந்த மாதிரி சம்பவம் நடக்குதுங்கிறது தான் வந்து வருத்தத்தக்க ஒரு விஷயம். பாதுகாப்புக்காக வைக்கப்பட்ட கத்தி என்றாலும் DGP அலுவலகத்துக்குள்ளே போகும்போது அவர் கொண்டு போனதா எந்த ஸ்டேட்மெண்ட்ஸும் இல்லை, எந்த ரெக்கார்டும் இல்லை. ஒருவேளை அவர் DGP ஆஃபீஸ்க்குள்ள உள்ள போய் பார்க்கும்போது அவங்க அந்த ரெகுலராக இருக்கக்கூடிய அந்த ப்ராசஸ், அதாவது புரோட்டோகாலில் வந்து அவர் கத்தியை மறைத்து வைத்து DGP ஒருவேளை சந்தித்து விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் இந்த பிரச்சனை நடந்து ஒருவேளை அந்த கத்தியை வந்து தற்காப்புக்காக அவர் பயன்படுத்தினான்னு சொன்னால் அது உண்மையிலே குற்றமான ஒரு செயல் தான். ஏன்னா ஸோ அங்கேயும் வந்து ஒன்று எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஒரு வழக்கறிஞருக்கு அடிப்படையில் வந்து DGP ஆஃபீஸ்க்கு நிறைய போயிருக்கேன், கமிஷனர் ஆஃபீஸ்க்கு ரெகுலராகவே போயிருக்கேன். ஸோ எல்லாமே செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. அதே சமயத்தில் வந்து ஒரு இது போன்ற ஒரு ஆயுதங்களை வந்து மறைத்து வைத்து கொண்டு போவதற்கான கொண்டே போக முடியாத அளவுக்கான பெரிய ஒரு சோதனையெல்லாம் அங்கே நடப்பதற்கான சாத்தியங்கள் வந்து நான் பார்க்கல. ஸோ அதனால வந்து அது போன்ற செயல்களில் ஈடுபடவில்லை. அதாவது அவர்களை வம்பிழுக்க வேண்டும், வம்பிழுத்தால் அவர்களை தாக்க வேண்டும் என்ற உள்நோக்கம் இங்கே ஏர்போர்ட் மூர்த்திக்கு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. அது போன்ற ஸ்டேட்மெண்ட்ஸும் போலீஸ் சைட்லேருந்து ஒன்றும் பெருசாக இல்லை. இப்போ இந்த அன்னைக்கு இருந்தவங்களை போன்ற மீடியாக்களும் அதை சுட்டி காட்டவில்லை. இது குறிப்பிட்ட அந்த சம்பவம் வந்து அவர்கள் சார்ந்த கட்சி தலைவரை வந்து இவர் ஏளனமாக பேசுகிறார், தகாத வார்த்தைகள் பேசுகிறார், டார்கெட் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக இவரிடம் வம்பிழுக்க வேண்டும் என்ற வந்தவங்க அத்துமீறி இவரை அடிக்கிறது, செருப்பை கொண்டு தாக்குறது, தகாத வார்த்தையில் பேசும்போது அவரும் தகாத வார்த்தையில் பேசுகிறாரு, அவரும் அடிக்கிறாரு தற்காப்புக்காக. ஸோ கத்தி எடுத்துறாரு, அது கத்தி வந்து கையில் படுது. ஸோ இது ஒன்று தான். ஸோ இன்ஜூர் ஆகிறாங்க.
ஸோ இது நார்மலாக வந்து இன்னைக்கு குப்பனும் சுப்பனும் எங்கே சண்டை போட்டாலும் ரெண்டு தரப்பும் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது தான். யார் ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் வர்றாங்களோ, யாருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கோ, அதுக்கப்புறம் யாருக்கு பணபலம் இருக்கோ, அவங்க அதிகாரம் இருக்கோ, அவங்க மேலே வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இன்னொருத்தரை வந்து கீழே அமுக்கிறக்கு அதெல்லாம் எல்லா காவல் நிலையத்திலும் நடக்கக்கூடியது தான். ஸோ இவங்களுக்கு அதிகாரம் மிக்கவர்கள் இன்னைக்கு இவங்க அவரை போட்டு நசுக்கிறாங்கிறதான் என்னோட பார்வையில் தெரியும். புகார் மனுவை பெற்றுக்கொண்டு அந்த புகாரின் மீது நம்ம நடவடிக்கை எடுக்கலாமா, எடுக்கக்கூடாதா, அதை டினை பண்ணலாமா, ரிஜெக்ட் பண்ணலாமா, ரெஃப்யூஸ் பண்ணலாங்கிறதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு கைதேர்ந்த கிளை. இப்போ சமீபத்தில் வந்து ஒரு குற்ற வழக்கு சம்பந்தமாக நான் ஒரு குறிப்பிட்ட காவல் நிலையத்துக்கு போயிருந்தேன். என்னோட கிளைண்ட் பார்த்தீங்கன்னா பழைய தங்க நகைகளை வாங்கி அதிக பணத்துக்கு விற்று யார் வந்து அதை அடமானம் வைத்திருக்காரோ அவர்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தொழில் செஞ்சுட்டு வர்றாரு. ஸோ அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட வங்கியில் வந்து ஒரு குறிப்பிட்ட நகையை வந்து ஏற்கனவே ஒருத்தர் வந்து அடமானம் வச்சிருக்கிறாரு. அதை எனக்கு மீட்டு விற்று எனக்கு அது லாபம் தரணும்னு சொல்லிட்டு அவரோட பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துட்டு அவருக்கு அலைபேசியில் அழைக்கிறாங்க. அவர் வந்து சம்மந்தப்பட்ட வங்கி மேலாளருக்கு வந்து தொடர்பு கொண்டு இவர் வந்து உங்ககிட்ட நகை பிளட்ஜ் பண்ணியிருக்காரான்னு கேட்குறாரு. ஆமாம், பிளட்ஜ் பண்ணியிருக்காரு. எவ்வளோ கட்டணும்னு கேட்குறாரு. 20 lakhs கட்டணுங்கிறாங்க. ஸோ அவரோட ஒப்புதல் அடிப்படையில் வந்து குறிப்பிட்ட நாளில் வந்து 20 லட்ச ரூபா எடுத்துகிட்டு பேங்க்குக்கு போகிறாரு. யார் அடமானம் வைத்த நபரோ அவரும் பேங்க்குக்கு வர்றாரு. அன்னைக்கு வந்து வங்கி மேலாளர் அந்த அலுவலகத்தில் இல்லை, அவர் இன்ஸ்பெக்ஷன் போயிடுறாரு, ஏதோ லேண்ட் இன்ஸ்பெக்ஷனுக்கு வெளியில் போயிடுறாரு. மறுபடியும் வந்து அவர் வங்கி மேலாளர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு, சார் நான் 20 lakhs கொண்டு வந்திருக்கேன், ஏற்கனவே உங்ககிட்ட நான் வந்து இது சம்மந்தமாக பேசியிருக்கேன், நான் பணம் கட்டினா உடனே நகையை திருப்பி கொடுத்துருவீங்களான்னு சொல்லி கேட்குறாரு. கண்டிப்பாக கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஒப்புதல் அடிப்படையில் வந்து 20 லட்ச ரூபாவை வந்து சம்மந்தப்பட்ட நபரிடம் கையில் கொடுத்து சலானை ஃபில் பண்ணி 20 lakhs டெபாசிட் பண்ணுறாரு. டெபாசிட் பண்ணி ஒரு 2-3 hours வெயிட் பண்ணுறாரு. நகையை திருப்பி கொடுக்கல. மேனேஜர் வர்றாரு. மேனேஜர் வந்தோன்னா அந்த குறிப்பிட்ட நபர், அந்த குற்றவாளி யாருக்காக பணம் கட்டினாரோ அந்த நபர் வந்து என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, நான் உடனே போகணும்னு சொல்லிட்டு நான் உடனே வந்துடுறேன் பார்த்துட்டுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் 2-3 hours வெயிட் பண்ணதுக்கப்புறம் மேனேஜர் அப்ரோச் பண்ணால் மேனேஜர் சொல்கிறாரு, நான் இவர் வந்து ஏற்கனவே போலி நகைகளை ஸ்பீரியஸ் கோல்டு வந்து அடமானம் வைத்தார் என்று இவர் மீது நானே வந்து எங்களோட அருகில் உள்ள காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்கேன். புகாரின் பேரில் வந்து எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால வந்து நீங்கள் கட்டின பணம் அவர் தான் டெபாசிட் சலான் ஃபில் பண்ணி கட்டியிருக்காரு. அதனால அவரோட பணம், உங்க பணத்தையும் திருப்பி தர முடியாது. அப்படி நகையை திருப்பி தர வேண்டும் என்றால் நீங்க வந்து சம்பந்தப்பட்ட நபரை வர சொல்லுங்கிறாரு. சம்பந்தப்பட்ட நபரோட அலைபேசி சுவிச் ஆஃப் ஆயிருக்கு. ஸோ இது சம்பந்தமாக இவர் என்னோட கிளைண்ட் வந்து கிட்டத்தட்ட 8-9 மணி வரை பேங்க் விட்டு வெளியில் வராமல் பிரச்சனை பண்றாரு. 100க்கு ஃபோன் பண்ணி, ஹெல்ப்லைன் 100க்கு ஃபோன் பண்ணி மேனேஜர் பேசணுன்னு 100 கால்ஸ் வந்து போலீஸ் அட்டன் பண்ணவங்க, இங்கே வச்சு எதுவும் பிரச்சனை பண்ணாதீங்க, நாளைக்கு எதாக இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அது ஃபார்மல் அதுதான் சொல்லுவாங்க. நீங்கள் என்ன எமர்ஜென்சினாலும் 100 கால் பண்ணிங்கன்னா அவங்க வந்து அந்த பிரச்சனையை வந்து லா அண்ட் ஆர்டர் இஷ்யூவை வந்து பெருசுப்படுத்தாமல் அவங்களை கலைத்து விட்டு நீங்கள் காவல் நிலையத்தில் புகார் செய்யுங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த சம்பவம் அது மாதிரி தான் நடந்திருக்கு. அடுத்த நாள் போய் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ப்ரீஃபாக வந்து ரிட்டர்னில் கொடுக்குறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒப்புதல் அடிப்படையில் தான் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். கம்ப்ளைண்ட் அடிப்படையில் விசாரித்த நான் 20 லட்சம் பணம் கட்டினதுக்கப்புறம் அவர் நகையும் கொடுக்க மாட்டேங்கிறாரு. அந்த குற்றவாளியும் தப்பிக்க வைப்பதற்கான அனைத்து உதவிகளையும் மேனேஜர் தான் செஞ்சிருக்காருன்னு சொல்லி அதுக்கான ஆதாரங்கள் எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறாரு. கிட்டத்தட்ட இது கொடுத்து 1 மாதம் வச்சு இது வரைக்கும் எஃப்ஐஆர் பதிவு செய்யவில்லை. சம்பந்தப்பட்ட காவல் ஆய்வாளர் அட்லீஸ்ட் வந்து இவங்களுக்குள்ள நடந்த மொபைல் கம்யூனிகேஷனையாவது கால் டீட்டெயில்ஸ் ரிப்போர்ட்டாவது போட்டு இதுக்கான இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணலை. கொடுத்த கம்ப்ளைண்ட்டில் வந்து சிஎஸ்ஆர், அதாவது நமக்கு மனு ரசீது இது வரைக்கும் கொடுக்கல. ஸோ மேனேஜர் மேலே நம்ம குற்றம் சாட்டுவது என்னன்னா, ஏற்கனவே குற்றவாளி, உன்னை ஏமாற்றிய ஒரு குற்றவாளி உன்னோட வங்கியில் வந்து ஏற்கனவே போலியான நகைகளை அடமானம் வைத்துவிட்டு தப்பித்து விட்டார் என்று நீ ஏற்கனவே குற்றம் சுமத்தப்பட்டு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த குற்றவாளியே உன்னோட வங்கிக்கு உன் அனுமதியுடன் வந்து 20 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணும்போது உன் வங்கிக்கு அது லாபமாக இருந்தாலும், கடனை அவன் அடைப்பதாக இருந்தாலும், குற்றவாளி அவன், குற்றம் புகார் கொடுத்தவன் நீ, அவனை காவல் நிலையத்தில் கொடுக்க வேண்டியது உனது கடமையா இல்லையா? வாராக்கடன், மொத்தம் அது வாராக்கடன், என்பிஏ ஆயிடுச்சு. ஸோ நீ குற்றவாளியை வந்து அடையாளம் படுத்தி, இல்லை அன்னைக்கு நீ 100க்கு கால் பண்ணி இந்த பிரச்சனை வராமல் இருந்தேன்னு சொன்ன நீ 100க்கு கால் பண்ணாவே அவன் பணம் கட்டினதுக்கப்புறம் போலீஸ் வருவாங்க. ஸோ இதில் வந்து பாதிக்கப்பட்ட விக்டிமுக்கும் வந்து அப்போவே ஒரு சொல்யூஷன் கிடச்சிருக்கும். அப்போ அவனோட அக்கௌண்ட்டை பொறுத்த மட்டும் லோன் க்ளோஸ்டு, ஏற்கனவே அது எஃப்ஐஆர் இருக்குது. அவனை நீ ஒன்று ரிமாண்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம கோர்ட்டில் வந்து ரிட்டர்ன் ஆஃப் ஆர்டிகல் போட்டு நம்ம எடுத்துருக்கலாம். பாதிக்கப்பட்ட அந்த 20 லட்சம் கொடுத்த நபருக்கும் இது ஒரு பெரிய ஒரு சுமையாக இருக்காது. இதுவரைக்கும் அவர் மீது எந்த குற்ற நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. ஸோ நம்ம வந்து போதுமான ஆதாரங்களை கொடுத்தாலும் இன்வெஸ்டிகேட் வேண்டும் என்ற நோக்கத்தில் இல்லாட்டாலும் காயம் ஏற்படுத்துவது, ஆயுதத்தை கொண்டு தாக்குவது, எப்படினாலும் இதில் வந்து வழக்கு பதிவு செய்யலாம். சரி, நான் இதை எதுக்கு சொல்ல வரேன்னா, இது போன்ற சம்பவங்கள் இனிவரும் காலங்களில் நடக்கக்கூடாதுன்னா, இன்னைக்கு டிஜிபி ஆஃபீஸில் நடந்த சம்பவம் நாளைக்கு கமிஷனர் ஆஃபீஸில் நடக்கலாம், செக்ரட்டரியேட் வாசலில் நினைக்கலாம், தலைமைச் செயலகம் வாசலில். ஸோ இரு தரப்பினர் மேலும் சமமாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும்.
இவர் மேல கூண்டாஸ் போட்டிங்கன்னா அந்த சம்பவத்தில் யார் யார் வந்தாங்களோ அவங்க மேலேயும் கூண்டாஸ் போட்டிருக்கணும். இதில் வந்து சாதி பாகுபாடு பார்க்காத மாதிரி கட்சி பாகுபாடும் பார்க்காமல் உங்கள் சப்போர்ட்டர்ஸ் இல்லை உங்களுக்கு ஆப்போசிஷன் யாராக இருந்தாலும் இந்த குறிப்பிட்ட சம்பவத்தில் அவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும். செஞ்சிருந்தீங்கன்னா மட்டும்தான் இனிவரும் காலங்களில் இது போன்று சாதி ரீதியான மோதல்களாக இருக்கட்டும் இல்லை கட்சி சார்ந்த மோதல்களாக இருக்கட்டும் இது போன்று முக்கியமான இடத்துல நடக்காத அளவுக்கு தடுக்க முடியுங்கிறது தான் என்னோட